அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 4ஆம் தேதி, தேய்பிறை, தசமி திதி நண்பகல் 12:13 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் இரவு 10:53 வரை. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. நண்பர்கள், உறவினர்கள் தேடி வருவாங்க. புது வேலை அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயங்களாக பேசின விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க எப்பயுமே நினைக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து உதவணும் அப்படிங்கிற பொது உடைமை சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. சோர்வு, களைப்பு எல்லாமே விலகும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீர்ந்து லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சகோதர வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட விலகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அனாவசியமாக ஆடம்பரத்துக்காக பொருட்களை வாங்கி தேக்கி வைக்கிறத விட அத்தியாவசியமானது எது, இப்போ அன்றாட தேவைக்கு நமக்கு மிகவும் முக்கியமானது எது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எந்த பொருள் தேவையோ அதை மட்டும் வாங்கி கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலை சுமை இருக்கும், உடம்பெல்லாம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சுடும், காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உப்பு காரத்தை இன்னைக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வேணும்னே வம்புக்கு சிலர்லாம் இழுப்பாங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்ல. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நிதானம் தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தன்முறை வரும் வரை காத்திருந்து அதற்கு பிறகு தன்னுடைய கருத்துக்களை வலிமையாக, வலுவாக பதிவு செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. பார்த்தால் பூனை, பாய்ந்தால் புலிங்கிற பழமொழிக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குது. எதை எடுத்தாலும் தள்ளி போகுது. எங்கே போனாலும் தடங்கல்கள் இருக்குது. என்ன காரணம்?
ராசிக்குள்ளார குரு வந்து உட்கார்ந்துட்டாரு. ஜென்ம குருவாக கொஞ்சம் ஆட்டி படைக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் வழிபடலாம். அதே மாதிரி காஞ்சிபுரம் உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கும் போய் வரலாம். திருப்புலி வனம் அப்படின்னு ஒரு திருக்கோவில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் போய் வழிபட்டுட்டு வரலாம். இன்னைக்கு வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும். எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கண்ணால் பார்த்தால் கைகளால் செய்வார் அப்படின்னு யாரை பற்றியாவது சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு பொருளை வந்து கண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே அதை உள்வாங்கிட்டு அதே மாதிரி பொருளை செய்து காட்டக்கூடிய அளவுக்கு கற்பூர புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. காரணம், உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவு உண்டு. ஆளுமை தன்மை இன்னைக்கு அதிகமாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக அலைச்சல் முன்கோபம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நண்பருக்கு ஒரு நீதி, எதிரிக்கு ஒரு நீதி, உறவுக்காரர்களுக்கு ஒரு நீதின்னு பாகுபாடு பார்க்காம யாராக இருந்தாலும் ஒரே நீதி தான். தவறு செய்தால் அது நண்பனாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் தண்டிப்புன்னு சொல்லி எங்கும் எப்போதும் தவறு செய்பவர்களை கண்டிப்புடன் நடத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை ராகு பார்க்குறாரு. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அப்பப்போ கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே இருக்குங்க. எல்லாரும் நன்றி கெட்டவங்களாக இருக்காங்கன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அப்புறம் வாங்கிட்டு போகிறவங்களை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்திருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, கால்குலேட்டர் வச்சு எல்லாரும் அழுத்தி கணக்கு போட்டுன்னு இருப்பாங்க. விடை தேடின்னு இருப்பாங்க. எவ்வளவு தரணும், எவ்வளோ மீதி இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வாய்க்கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மனக்கணக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணக்கு போட்டு எல்லாருக்கும் ஒரு தீர்வு சொல்லுவீங்க. காற்றிலேயே எழுதி பார்ப்பீங்க. சில நேரம் கற்பனையிலும் மூழ்கி கொண்டேயும் இருப்பீங்க. எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் பெருசாக எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த மன வருத்தங்கள், மன இறுக்கங்கள் அதெல்லாம் விலகி இன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க. சோம்பல், சோர்வு, களைப்பு நீங்கி இன்றைய தினம் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரமும் நல்ல விதத்தில் லாபகரமாக இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க.
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் நீதி தேவதையின் அருகிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நீதிமான்களாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். சிலர்லாம் உங்களை ஏதாவது குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. வயிற்றுச்சல்ல ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படவே கூடாதுங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க இப்பெல்லாம் கொஞ்சம் விலகி போய் பேசுகிறாங்க, பரவாயில்ல, மறுபடியும் திரும்பி வருவாங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே இருக்குங்க. இன்றைய தினம் பயணங்களில் கவனம் தேவை. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் அதெல்லாம் தொலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சின்னதாக வயிற்றுக்கோளாறு வர வாய்ப்பு இருக்குது. வாயு கோளாறால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் முன்கோபத்தை தவிர்க்கணும். வியாபாரமும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கவும் சந்திராஷ்டம பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை குறுக்கு வழி கோண வழியில் போய் கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட நேர் வழியில் போய் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் போதும்னு எங்கும் எப்பொழுதும் சத்தியத்தின் பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமாங்க அப்படின்னு உங்களுக்கு நெருக்கமானவங்க கேள்வி கேட்டால், நான் இருந்துட்டு இருக்கேன்ல, நான் அந்த மாதிரி தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மற்றவங்க மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் சொன்னதை செய்து காட்டி அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய பார்வை 2வது வீட்டில் படுறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். மூச்சுக்கு 3 தடவை இறைவனின் திருப்பெயரை நீங்கள் உச்சரித்து கொண்டேயும் இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சித்தர்கள் வழிபாடு கூட உங்களுக்கு ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. 5ல் ராகு இருக்கார் இல்லைங்களா, அதனால பழமையான கோவில்களையும் தேடி போக ஆரம்பிச்சிட்டீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் இருக்குது. பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தால் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிட்டு அடுத்த நேரம் மறந்து தன்னுடைய கடமைகளை பார்த்து கொண்டு மறப்போம் மன்னிப்போங்கிற மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் சிறப்பாக இருக்குதுங்க. அடகில் இருந்த நகைகளை மீட்டெடுப்பதற்கான காலமும் இப்போ வந்தாச்சுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால செலவு தான் தாறுமாறாக ஓடின்னு இருக்குது. ஏற்கனவே எல்லாம் வரும்னு எதிர்பார்த்து ஒன்றும் வர காணோம். இனிமேலாவது வந்தால் நல்லாயிருக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகப்படி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் மாறி மாறி மருந்து மாத்திரை செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு
இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடுத்தவங்க ஐயா கஷ்டம்னு வந்து யாராவது ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அடுத்த வேலைக்கு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தா கூட யோசிக்காமல் அப்படியே அவங்க கையில் தூக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு கொடை வள்ளல்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உறவுக்காரர்கள் நண்பர்கள் அவங்க மத்தியில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரும், சங்கடங்கள் வரும். என்ன பெருசாக பண்ணிட்டீங்க எனக்காக அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறவங்களாம் இருப்பாங்க. அவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. குரு பகவான் மறைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் தேவைப்படுது, அக்கறை தேவைப்படுது. குறிப்பாக வந்து நீரிழிவு, டயபெட்டிக்ஸ் அதெல்லாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் தேவைப்படுதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகம் வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுங்கிற பழமொழி உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இல்லைன்னா உங்கள் ராசிக்காரங்க தான் அனுபவிச்சுட்டு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன தான் அடுத்தவங்க ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்திக்கொள்ளாமல் என்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன குறைச்ச, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்காமல் தன் கையே தனக்குதவின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே படுறதுனால அழகு ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயோட கொடூர பார்வையும் உங்கள் மேலே பட்டுன்னு இருக்கிறதுனால உடம்புல வந்து அப்பப்போ ஏதாவது வலி, அதுக்கு அடுத்தது வந்து சின்ன சின்னதாக வேனல் கட்டி, சூட்டு கட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் சாப்பாட்டை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் தோணுங்க. அதே நேரத்தில் வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சிக்கல் நிறையா இருக்குது, கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, விவரமாக பேசுவீங்க, விளக்கமெல்லாம் நல்லா கொடுப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வருவீங்க. அது என்னங்க, இவ்வளவு அறிவு இருந்தும் சம்பாதிக்க நம்மளால் முடிக்க மாட்டேங்குது, காசு பணம் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் எப்படி தான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு எங்கும் எப்பொழுதும் வியாபார ரீதியாக யோசிக்காமல் அறிவுபூர்வமாக யோசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினம் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க தொலைபேசியில். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல, கோபம் கொஞ்சம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.